ஹாய் கைஸ், எனக்கு கண்டினியூஸ் காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்துட்டு வேறு ஏதாவது ரீசனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொஸ்டின் பண்ணுறாங்க. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஜெயபிரதாப் எனர்ஜி மெடிக்கல் சென்டர்லேருந்து. நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு கண்டினியூஸ் காஃப் இருக்குது, பட் அது வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சிண்ட்ரோமை காஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப சிம்பிளான பதிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வெறும் காஃப் மட்டும்தான் இருக்குது. ஃபீவர் இல்லை அப்படின்னா அந்த காஃபோட பீரியட் வந்துட்டு 2 to 3 வீக்ஸை தாண்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஏன் அப்படி நோட்டீஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு காமனான காஃப் வருது அப்படின்னா அது 3 to 4 வீக்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் உடம்புல இருக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கல அப்படின்னாலும் அது வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்கள் உடம்புல வந்துட்டு லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, நுரையீரல், அதில் ஒரு சில டேமேஜஸ் நடந்திருக்கும். அதோட ரெக்கவரி வரைக்கும் வந்துட்டு அது ஸ்ட்ரகிள் ஆகுறப்போ அந்த காஃப் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம் பீரியடு தாண்டியும் உங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் இருக்குது, காஃப் இருக்குது, ஃபீவர் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போயிட்டு அட்வைஸை கேட்டுக்கிட்டு அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி தான் தீரணும். அப்போ தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு பாதுகாத்துக்க முடியும். இது சாதாரண விஷயம்னு கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸ் காஃப் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் இருக்கும். ஒன்று என்னென்னா ஆஸ்துமாவாக இருக்கலாம், இன்னொன்று பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட நுரையீரல் திசுக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப திக்காக மாறி இருக்கும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா போஸ்ட் வைரல் ரியாக்டிவ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது எப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வைரல் காசு ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களோட லங்ஸில் இருக்கிற டேமேஜஸை வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கும். அந்த டேமேஜஸ் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த காஃபுங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்களில் ஃபஸ்ட்டு ஆஸ்துமா. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லாட்டி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். எப்படி சரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த இன்ஹேலர்ஸ், அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ட்ரக்ஸ்னால் மெடிசன்ஸ், இந்த விஷயங்களை கொடுத்து உங்களோட உடம்பை வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணி அதை சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஆஸ்துமாவா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே, ரொம்ப நாளைக்கே அந்த காஃப் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு உங்களுக்கு ஆஸ்துமாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிங்க. ரெண்டாவது, போஸ்ட் வைரல் ரியாக்டிவ் சிண்ட்ரோம். இந்த போஸ்ட் வைரல் ரியாக்டிவ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்துட்டு காமனாக எல்லாத்துக்குமே வர விஷயம்தான். ஆனால் அந்த காமன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக காஃப் வருது. ஆனால் அது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்த வைரஸ் வந்துட்டு டேமேஜ்னால பண்ணிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது 3 வாரத்துக்கு மேலே ரியாக்டிவ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டையோ அட்வைஸை கேட்டு அதை சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட லங்ஸ் டேமேஜ் எக்ஸ்ட்ராவாக அதிகம்தான் ஆகுமோ தவிர கம்மியாகிறதுக்கு எந்த வகையான வாய்ப்புமே கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி இருக்க ஒரு வேலை டிபியாக இருக்குமா இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொல்கிற ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி காஃப் இருக்குது, கூடவே வந்துட்டு வெயிட் லாஸ் அதிகமாகுது, என் பாடி வந்துட்டு ரொம்பவுமே வீக் ஆகிக்கிட்டே இருக்குது, டெய்லியுமே வந்துட்டு என்னால் காஃப் ரொம்பவுமே அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனால் என்னால் இதை ரெக்கவர் பண்ண முடியல, எனக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகுது, எப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 1/2 kg மேலே ரெடியூஸ் ஆகுது, அதுவும் நான் எதுவுமே பண்ணாமல் அது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா யோசிக்காமல் தயவு செஞ்சு போய் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அதை அட்வைஸை கேட்டு அப்படி உங்களுக்கு டிபி இருக்குதாங்கிற ப்ராப்ளமோ இல்லாட்டி டவுட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்படி டிபி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதை சரி பண்ணிக்கிங்க. டிபிக்கு முன்னாடி தான் வந்துட்டு எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டுமே இல்லைன்னு பயந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வகையான மெடிசன்ஸ் இருக்குது அதை க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னாலும் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்படி இருக்கிற ப்ராப்ளத்தை சீக்கிரமாக சரி பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்போ தான் உங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஏன் இதை வந்துட்டு நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே டிபினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு எனக்கு டிபி இருக்குன்னே தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். இது வந்துட்டு
ஸ்ப்ரெட்டபுளும் தான். டிபி வந்துட்டு ஸ்ப்ரெட்டபுளும் தான். இப்போ நான் டிபிக்காக மட்டும் பேசலை. காஃப் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு காமனாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. காமனை தாண்டி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அப்படின்னு போயிருச்சு அப்படின்னா நீங்கள் சரி பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்கள் உடம்புல எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் அந்த விஷயம் மட்டும் நார்மலாக இல்லைன்னா என்ன ஆகிற போகுது, ஜஸ்ட் இரும்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டீங்கன்னா நாளைக்கு அது உங்களோட உயிருக்கே பெரிய பாதிப்பாக வரும். இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் அந்த விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் அதை வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வளர விடாமல் தடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. என்னன்னா கொரோனாவோட ஸ்ப்ரெட் J1 டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் வைரஸ் வந்துட்டு இப்போ ஃபவுண்ட் ஆகிருக்குது. அது லாஸ்ட் செப்டம்பரே வந்துட்டு அமெரிக்காலையெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருச்சு. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, கர்நாடகாலையும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துலையுமே சேஃபாக இருந்துக்குங்க. மறுபடியும் கொரோனா வராமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வந்துட்டு மாஸ்க் வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹேண்ட் நிறையா வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல வந்துட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துங்க. நம்மளால் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகாமையே இருக்க முடியாது, பட் ஆனால் அதே சமயத்தில் நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னோம்னா பின்னாடி நம்மளுக்கு தான் ப்ராப்ளமும் வரும். அண்ட் மோரோவர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப்பில் இருக்கிறதுலையே வந்துட்டு ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை தயவு செஞ்சு கெடுத்துக்க வேணாம். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் இன்றைக்கும் சொல்கிறது என்னன்னா, யுவர் ஹெல்த் டிட்டர்மைன்ஸ் யுவர் எனர்ஜி.